திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகாவை உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க திமுக விசிகாவுடைய வாக்கு வங்கி கணிசமான அளவு 80% என்று நான் சொன்னேன். குறைஞ்சது 70% இருக்கும். அது கண்டிப்பாக 70-80% விஜய்க்கு போயிடுச்சு. விஜயோட இந்த பெரிய வெற்றி காரணமே விசிகா ஓட்ஸ் அந்த பக்கம் கன்வெர்ட் ஆனது தான். தன்னுடன் உறவாடி தன்னை விட்டு பிரிந்தவர்களுக்கு என்ன செய்ததோ அதை இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறது. விசிகாவை சுக்கலாக உடைக்கிற வேலையை திமுக தொடங்கிவிட்டது. அதனுடைய துவக்க விழா தான் பனையூர் பாபு அவர்கள் தன் ஆதரவாளருடன் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக வலம் வந்த ஆலு ஷானவாஸ் அவர்கள் சமீப காலமாக எந்த ஒரு பேட்டியிலுமே காணுங்க. விசிகா சார்பாக விசிகாவோட பத்திரிகை சந்திப்புலையும் எஸ் பாலாஜி இருக்கிறார். ஆனால் ஆலு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து வருவதில்லை. ஆலு ஷானவாஸ் தான் அடுத்து திமுகவுக்கு போகக்கூடிய ஆளாக இருப்பாரா? நான் கேள்விப்பட்டவரையில் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தன்னுடைய அடையாளங்களில் கட்சி அடையாளத்தை நீக்கிவிட்டார் என்று கேள்விப்படுகிறேன். திமுகவுக்கு மிக நெருக்கமாக மாறிப்போனார். அதில் எனக்கு வருத்தம் தான். அது அவருடைய உரிமை. பட் அதில் எனக்கு வருத்தம் தான். திருமாவளவன் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறார்? ஏன்னா தொடர்ந்து இந்த திமுக அடுத்து கட்சியை உடைக்கிற வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிய வந்துடும். இவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரா? அடுத்த அவர் கட்சியை உடச்சிட்டு போகிறாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டார். அவரால் அதை தடுக்க முடியாது. அதிகாரம் இல்லைங்க. அதிகாரம் இல்லைன்னா எங்கே வேணால் ஓடுவாங்க. திமுகவோட கூடவே நின்னீங்க நீங்கள். திமுககாரர்களே கூச்சப்படுற அளவுக்கு திமுகவுடைய தவறுகளுக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீர்கள். இந்த 4 எம்எல்ஏக்களும் திரும்பவும் இன்றைக்கி அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னும் போது பிச்சுக்கிறான். இல்லை, காசுக்கு பதவிக்கு விலை போகாத ஒரு நல்ல தலைவர். அவரை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவது கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நான் கருதியது உண்டு. இயற்கையான ப்ராசஸில் அது. பனையூர் பாபு சொல்லுவது ஓரளவு உண்மை. ஆனால் அதை கட்சி மாறி போய் அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துட்டு சொல்கிறது தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னொன்று, வெளியில் போகிறீங்கன்னா கண்ணியமாக போயிடணும். குறைகள் சொல்லக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு கேடர்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. லீடர்ஸ் ஃபுல்லான பாதிக்கு வந்து திமுக பக்கம் போக தயாராக இருக்கிறாங்க. நடுவில் கட்சி விசிகா பலவீனம் அடையுதுன்னா தமிழ்நாட்டில் மேலும் பலவீனம் அடையும். அது பலவீனம் அடைவது ரொம்ப ஆபத்தானதாக எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி தலித் வாக்கு வங்கி, குறிப்பாக தலித் இளைஞர்கள், இளம் பெண்கள் அண்ணாமலை பக்கமோ விஜய் பக்கமோ போவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. பிரைம் 9 தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நம்ம நேர்காணல் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். விசிகா முன்னாள் எம்எல்ஏ பனையூர் பாபு வந்து திமுகவில் போய் இணைந்திருக்கிறார். விசிகாவோட நிகழ்வுகள் நாளுக்கு நாள் அப்படியே ஒவ்வொன்றா திமுக பக்கம் போயிட்டு இருக்கா, இல்லை விசிகாவா இருக்கா சார்? விசிகா தலைவர்கள் திமுகவுக்கு போகலாம், அண்ணா திமுகவுக்கு போகலாம், எங்கே வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் அவர்களுடைய தொண்டர்கள் திருமா பக்கம் இருக்கிறார்கள். வாக்குகள் விஜய் பக்கம் போய்விட்டது. இதுதான் சிக்கல். திருமாவோட சிக்கலே இன்றைக்கி என்னென்னா, தளபதிகளாக இருந்தவர்கள், எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், நிர்வாகிகள், அவர்கள் இன்றைக்கு திமுக பக்கம் போக தொடங்கி இருக்கிறார்கள். வேறு சில கட்சிகளுக்கும் நாளைக்கு போவார்கள். அவருடைய வாக்கு வங்கி 80% எனக்கு தெரிஞ்சு விஜய்க்கு போயிடுச்சு. தொண்டர்கள், ஏன்னா எந்த கட்சிக்குமே தொண்டர்கள்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்கோராக இருக்கக்கூடிய தொண்டர்கள் பெரும்பாலானவங்க திருமாகிட்ட இருக்காங்க. எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது. 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் வரம்பு மீறி மனசாட்சிக்கு விரோதமாக பொதுமக்கள் கருத்தை பற்றி கிஞ்சித்தும் கவலைப்படாமல் ஆட்சியாளர்களுக்கு தன்னுடைய விசுவாசத்தை காட்டியதன் விளைவு இன்று இந்த ஒரு நிலைமையை திருமாவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் விசிகாவை உடைக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே அவங்க விசிகாவுடைய வாக்கு வங்கி கணிசமான அளவு 80% என்று நான் சொன்னேன். குறைஞ்சது 70% இருக்கும். அது கண்டிப்பாக 70-80% விஜய்க்கு போயிடுச்சு. விஜயோட இந்த பெரிய வெற்றி காரணமே விசிகா ஓட்ஸ் அந்த பக்கம் கன்வெர்ட் ஆனது தான். அந்த ஆட்சியில் போய் அவர் சேர்ந்தார். 1 years மந்திரி ஆனார். திருமாவுடைய பரிபூர்ண ஆதரவு இந்த அரசுக்கு இருக்கிறது. கவிழ்க்கிற வேலைகளில் ஒருபோதும் திருமா ஈடுபட மாட்டார். இனிமேல் திருமா தன் பக்கம் வரமாட்டார் என்பதை அறிந்து கொண்ட திமுக கடந்த காலங்களில் தன்னுடன் உறவாடி தன்னை விட்டு பிரிந்தவர்களுக்கு என்ன செய்ததோ அதை இப்பொழுது செய்ய ஆரம்பித்திருக்கிறது. விசிகாவை சுக்கலாக உடைக்கிற வேலையை திமுக தொடங்கிவிட்டது. அதனுடைய துவக்க விழா தான் நேற்றைக்கு பனையூர் பாபு அவர்கள் தன் ஆதரவாளருடன் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார். ஓகே, அவர் சேரும்போது ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறாரு. விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து முடிவெடுப்பதில் இப்போ கொஞ்சம் தடுமாறுகிறார் சமீப காலமாக அப்படின்னு சொல்கிறாரு சார். அவர் தடுமாறாமல் போட்டோம். உங்களை எம்எல்ஏ ஆக்குனது திருமா. பனையூர் பாபு என்ற மனிதரை எம்எல்ஏ வாக்கி அழகு பார்த்தது திருமா.
அந்த கட்சியில் எவ்வளோ பேர் அந்த பதவிக்காக காத்து கிடக்கிறார்கள். அந்த வாய்ப்பை கொடுத்தது பனையூர் பாபுவுக்கு திருமாவளவன். 5 ஆண்டுகள் நீங்கள் 5 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தீர்கள். கட்சி மாறுறது அவரோட உரிமை. எந்த கட்சிக்கும் யாரும் நிரந்தரமாக ஒன்றும் தங்களை தாங்களே ஒப்படைத்து கொண்டவர்கள் கிடையாது. எந்த நேரமானாலும் ஒரு கட்சியை விட்டு விலகலாம், அது அவருடைய உரிமை. அதை நான் கேள்வி கேட்கவில்லை. அந்த உரிமை பனையூர் பாபுவுக்கும் இருக்கிறது. ஆனால் ஒன்றை நினைத்து பார்க்க வேண்டும். நீங்கள் எம்எல்ஏவாக ஆனது திருமாவளவனால். எம்எல்ஏ பதவின்றது அவ்வளோ ஈஸி இல்லை. இன்றைக்கி அந்த பதவிக்காக என்னென்ன மாதிரியான வேலைகளை பலரும் செய்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சுருந்தாலும் ஒரு எம்எல்ஏ ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. முதல்ல கட்சிகளில் டிக்கெட் கிடைக்காது, கிடைச்சாலும் நீங்கள் ஜெயிக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தவர் திருமாவளவன். இன்றைக்கு 2வது முறையாக உங்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புதிய ஆட்சி அமைந்தவுடன் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவுக்கு போகிறீர்கள். உங்களுக்கு உண்மையிலேயே கொள்கை பற்று இருக்கிறது, திருமாமதி விமர்சனம் இருந்தால் நீங்கள் எம்எல்ஏவாக இருந்த பொழுதே அதை ராஜினாமா செய்துவிட்டு போயிருக்க வேண்டும். இன்றைக்கு வாய்ப்பு 2வது முறையாக மறுக்கப்பட்டது. நீங்கள் அணி மாறுகிறீர்கள். அதிகாரத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரியான சிறிய கட்சிகள் இல்லைன்னா அந்த கட்சிகளில் என்ன நடக்குமோ அது இன்றைக்கி விசிகாவில் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் சிலரும் வெளியேறுவார்கள். ஆனால் இந்த எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள், எம்எல்ஏக்களாக ஆசைப்படுபவர்கள், கட்சியில் பதவி சுகத்தை அனுபவித்தவர்கள் தான் வேறு கட்சிகளுக்கு போவார்களே ஒழிய பெரும்பாலும் உண்மையான தொண்டன் போக மாட்டான். இன்னும் சொல்லப்போனால் அவன் கஷ்ட காலத்தில் தலைமையோடு தான் கூட இருப்பான். விசிகாவின் துணை பொதுச் செயலாளராக வலம் வந்த ஆளு ஷானவாஸ் அவர்கள் சமீப காலமாக எந்த ஒரு பேட்டியிலுமே காணுங்க. விசிகா சார்பாக விசிகாவோட பத்திரிகை சந்திப்புலையும் எஸ்எஸ் பாலாஜி இருக்கிறார். ஆனால் ஆளு ஷானவாஸ் அவர்கள் தொடர்ந்து வருவதில்லை. ஆளு ஷானவாஸ் தான் அடுத்து திமுகவுக்கு போகக்கூடிய ஆளாக இருப்பாரா? நான் கேள்விப்பட்ட வரையில் அவர் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் தன்னுடைய அடையாளங்களில் கட்சி அடையாளத்தை நீக்கிவிட்டார் என்று கேள்விப்படுகிறேன். பார்ட்டி ஐடென்டிட்டியை அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் ஐ திங்க் ட்விட்டர் அண்டு இன்ஸ்டா அதிலெல்லாம் சேர்த்து நான் கேள்விப்பட்டேன். நான் பார்க்கல, கேள்விப்பட்டேன். அவர் எப்பொழுதுமே திமுகவுக்கு நெருக்கமானவர். ஆளு ஷானவாஸ் என்னுடைய நண்பர் தான், நெருங்கிய நண்பர், திறமைசாலி, இளம் வயதிலே எம்எல்ஏவாக ஆனவர். அவரெல்லாம் எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ளே போகிறது உண்மையிலேயே ஜனநாயகத்துக்கு நல்லது என்று நான் மனப்பூர்வமாக கருதுகிறேன். பட் என்ன காரணம் நமக்கு தெரியாது. கட்சி தலைமை அவருக்கு சீட்டு மறுத்துடுச்சு இந்த தடவை. அதில் நம்ம குறை காண முடியாது. நீங்கள் எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் கட்சி உங்களை விட பெரியதுன்னுவாங்க. எனக்கும் வருத்தம் தான். நான் பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு அவர் நன்றாக தெரியும். என்னுடன் தொலைக்காட்சி வாதங்களில் 12 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ச்சியாக 2-3 ஆண்டுகள் பேசியவர்களில் அவரும் ஒருவர். என் கூட பேசினவங்கெல்லாம் மந்திரி ஆனாங்க, 2 மாநிலத்தை கவர்னர் ஆனாங்க. தமிழிசை சவுந்தரராஜன், வானதி எம்எல்ஏ ஆனாங்க, ஆளுநர் எம்எல்ஏ ஆனார். நான் மட்டும் அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அது என்னுடைய துறை அல்ல. அரசியல் நான் எம்எல்ஏ ஆகணுன்ற ஆசைலாம் எனக்கு கிடையவும் கிடையாது. அதுக்கான வாய்ப்பும் எனக்கு வரப்போகிறதும் கிடையாது. ஒரு ஒரு நகைச்சுவையாக ஒரு ஜோக்காக சொல்கிறேன் நான் இதை. பர்சனலி ஆளு ஷானவாஸ் ஒரு திறமையான மனிதர், விவரம் அறிந்தவர், இளைஞர். அவரை போன்றவர்கள் அரசியலில் முன்னுக்கு வருவது என்பது தமிழக அரசியலுக்கு நல்லது என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் திமுகவுக்கு மிக நெருக்கமாக மாறிப்போனார். அதில் எனக்கு வருத்தம் தான். அது அவருடைய உரிமை. பட் அதில் எனக்கு வருத்தம் தான். அவர் திருமாவிடமிருந்தே விலகி போனார். இந்த முறை அவருக்கு சீட்டு மறுக்கப்பட்டது திமுகவுடன் அவருக்கு இருந்த நெருக்கம்தான் காரணம் என்பது எல்லோருக்கும் தெரியும். உடச்சி பேசுகிறதுனா அதான் உண்மை. அவர் எம்எல்ஏவாக ஆயிருக்கலாம். எனக்கு உண்மையிலேயே எனக்கு பர்சனலி ஸ்பீக்கிங் எனக்கு நல்ல நண்பர் அவர். நான் அவருடைய வெல்விஷர், அவருடைய நல விரும்பி தான். நான் அவர் எம்எல்ஏ ஆகுதுன்றது எனக்கு மகிழ்ச்சி தான். பட் இந்த முறை ஒரு வாய்ப்பு கிடைத்தது, பரவாயில்ல, ஒரு தடவையாவது எம்எல்ஏ ஆகிட்டார், அதோடு நாம் சந்தோஷப்பட்டு கொள்ளலாம். ஒரு தடவை கூட அந்த வாய்ப்பு கிடைக்காதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். இன்னொன்று அவருக்கு வயது இருக்கிறது. காலச்சூழல் மாறும்பொழுது அவர் மறுபடியும் ஒரு மதச்சார்பற்ற கட்சி ஏதாவது ஒன்றில் அவர் எம்எல்ஏவாக வாய்ப்பு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளு ஷானவாஸ் போவாரா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். வாய்ப்புகள் அதிகம் தான் எனக்கு தோணுது. அவரே இந்த ரூமர்ஸ் எங்கேயும் மறுக்கலை. ஏன்னா அவர் தன்னுடைய சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்லேருந்து கட்சி அடையாளங்கள் எல்லாவற்றையும் எடுத்து விட்டார். இப்போ ரொம்ப லோ ப்ரொஃபைலில் இருக்கார். அவர் ரொம்ப அடையாளம் காட்டாமல் இருந்து கொண்டிருக்க ஊடக வெளிச்சத்தில் அவர் இல்லை. எப்போதும் ஆக்டிவாக இருப்பார், டக்குன்னு ஒரு ரிப்ளை கொடுத்துருவார். அவர் இன்றைக்கி அமைதியாக இருக்கார். அவர் திமுகவில் போய் ஐக்கியமாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் என்று தான் நான் அறிகிறேன். பனையூர் பாபு ஆரம்பிச்சு வச்சிருக்காரு, அடுத்தடுத்த காலங்களில் போகலாம், கண்டிப்பாக போவாங்க. ஷானவாஸ் திமுகவுக்கு போவது
வாய்ப்புகள் அதிகமுள்ள ஒரு சூழல் என்று தான் நான் பார்க்கிறேன். பாசிபிலிட்டிஸ்னுவாங்க ஆங்கிலத்தில். அதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் என்று தான் எனக்கு படுகிறது. திருமாவளவன் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்க போகிறார் சார்? ஏன்னா தொடர்ந்து இந்த திமுக அடுத்து கட்சியை உடைக்கிற வேலை பார்க்க ஆரம்பிச்சிச்சுன்னு தெரிய வந்துடும். இவர் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரா அடுத்த கட்டம்? அவர் கட்சியை உடச்சிட்டு போகிறாங்கன்ற முடிவுக்கு வந்துட்டார். அவரால் அதை தடுக்க முடியாது. இந்த சிறிய கட்சிகளில் இருக்க பெரிய பிரச்சனை அதுதான். அவங்களுக்கு கொள்கை பிடிப்பு வந்து வலுவாக இருந்தனா போக மாட்டாங்க. ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிகளை உடைக்க முடியல? அவங்களுக்கு ஒரு துண்டு. சிபிஎம்ஐ ஏன் உடைக்க முடியல? சிபிஐ ஏன் உடைக்க முடியல? சிபிஎம் ஓரளவு சிபிஐ விட பவர்ஃபுல்லானவங்க. ஏன் சிபிஎம்ஐ உடைக்க முடியல? திமுக அண்ணா திமுகவை அவங்க பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது சார். சித்தாந்த பிடிப்புங்க. விசிகாக்கெல்லாம் ஒன்றும் கம்யூனிஸ்டுகள் அளவுக்கு விசிகாக ஒன்றும் சித்தாந்த பிடிப்பெல்லாம் கிடையாது. பதவி இல்லைன்னொன்னே எதுக்கு நீ திமுக ஓடுற? நீங்கள் பதவி இருக்கும்போது போனீங்கன்னா நான் உங்களை பாராட்டுவேன். அப்படியே கொள்கையால் ஈர்க்கப்பட்டு நெக்குருகி நெய் உருகி திமுகவோட கொள்கைகளால் வசீகரிக்கப்பட்டு ஸ்டாலின் கரங்களை பலப்படுத்துவதற்கு நீங்கள் போகிறீர்கள் என்றால் உங்களை வாழ்த்தி வழி அனுப்பலாம். அதிகாரம் இல்லைங்க. அதிகாரம் இல்லைன்னா எங்கே வேணால் ஓடுவாங்க. திமுகவோட கூடவே நின்னீங்க நீங்கள். திமுககாரர்களே கூச்சப்படுற அளவுக்கு திமுகவுடைய தவறுகளுக்கு நீங்கள் முட்டு கொடுத்தீர்கள். இந்த 4 எம்எல்ஏக்களும் திருமாவும். இன்றைக்கி அதிகாரம் இல்லை. அதிகாரம் இல்லைன்னும் போது பிச்சுக்கிறான் எல்லாரும். அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம். இது நான் தான் சொல்கிறேன், சித்தாந்த ரீதியில் கொள்கை ரீதியாக வலுவானவர்கள். அதிகாரம் இல்லைன்னா போக மாட்டாங்க அவன் பாட்டு. அப்படி பார்த்தா இந்தியாவில் இடதுசாரிகளும் பிஜேபியும் தான் கொள்கை ரீதியிலான பிடிப்புள்ளவர்கள். ஒன்று ஆக்கப்பூர்வமானது, இன்னொன்று வந்து நம்முடைய பார்வையில் நாசகாரமான கொள்கை. பட் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது பிஜேபிக்கு. இப்படி பவர் இல்லைன்னா ஒன்று இப்படிலாம் ஓட மாட்டான் அவன் வந்து. இடதுசாரிகள் போகவே மாட்டாங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் ஓடுவாங்க. அதிகாரம் இல்லைன்னா என்ன நடக்குமோ அதுதான். இன்றைக்கி வந்து திமுக கூட ஒரு காலத்தில் ரொம்ப நெருக்கமாக இருந்த விசிகா இன்றைக்கி அதுலேருந்து விலகி விஜய் பக்கம் போகும்பொழுதும், ஏற்கனவே விஜய் திருமாவோட வாக்குகளை ஒரு 70% 80% அள்ளிட்டு போன பிறகு எதிர்காலம் இல்லை விசிகாவுக்கு என்று அவர்கள் நம்புகிறார்கள். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த பக்கத்தில் வந்து காற்றடிக்குதோ அங்கே போகிறாங்க. அண்ணா திமுகவுக்கு போக முடியாது, ஏன்னா அது கட்சி கலகலத்து கிடக்குது. திமுக தோல்வி அடைந்தாலும் உயிர்ப்புடன் தான் இருக்கிறது. அதனால் திமுக பக்கம் போகிறாங்க. இன்னும் சிலர் போவார்கள். என் நண்பர் ஆர்வியர் நண்பர் ஆளு ஷானவாஸ் அவரும் திமுகவுக்கு போவார் என்று தான் நான் எதிர்பார்க்கிறேன். திருமாவளவன் அவர்கள் ஜாதி பார்த்து செயல்படுகிறார். சங்கத்தமிழன் அவர்கள் நீக்கத்திற்கு வந்து ஒரு இது குறிப்பு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆளு ஷானவாஸை இத்தனை நாள் கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க. விசிகாவிலேருந்து எத்தனையோ பேர் விமர்சனம் பண்ணும்போது நீக்காது. பனையூர் பாபு விசிகா விட்டு வெளியே போயிட்டாரு. அதற்கு பேசின சங்கத்தமிழனில் திருமாவளவன் அவர்கள் நீக்கியிருக்காரு. அப்படின்னா பனையூர் பாபுக்கும் இவருக்கும் இருக்கிற ஒரு ஜாதி பாசம் அப்படின்றது அப்படி நான் பார்க்கலங்க. அவர் நண்பர் திருமாவளவன் ஒரு நல்ல தலைவருங்க. அவர் தேசிய அளவில் மோடி அரசு பதவியேற்றதிலிருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பெரும்பாலான தலித் தலைவர்கள் பிஜேபிக்கு பலியானார்கள். திரும்ப நினச்சிருந்தா என்ன வேணால் சாதிச்சிருக்கலாம் இந்த கவர்மெண்ட்டில். அவர் போல பிஜேபிக்கு பலியாகாத ஒரே 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 தலைவர் நம்முடைய திருமா தான். அவர் சாதி பார்த்துலாம் செயல்படுவார் நான் நம்பலை. அவர் கட்சி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் இருக்கிறது. அவருடைய ஆதரவு தளம் பெரிய அளவில் எரோடாக இருக்குது, பாதிக்கப்பட்டிருக்கிறது. 70% 80% வாக்குகள் வெளியேறிடுச்சு. மிச்சம் இருக்கவங்களை காப்பாற்றுறது, இதுக்கு தொண்டர்கள் வெளியில் வாக்கு வங்கி போயிடுச்சு. தொண்டர்கள் ஓரளவு இருக்காங்க. பவர் இல்லைன்னா எவ்வளோ பேர் இருப்பான்னு தெரியாது. லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அதை ஃபேஸ் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அவர் சாதி பார்த்து சங்கத்தமிழின் மீது நடவடிக்கை எடுத்தார் என்று நான் பார்க்கவில்லை. அப்படி நான் பார்க்கல. அப்படிப்பட்ட தலைவர் இல்லை அவர். அவர் எல்லோருக்குமான தலைவராக தான் நான் பார்க்குறேன். திருமாவளவன் எல்லாருக்குமான ஒரு தலைவர் தான். துரதிருஷ்டவசமாக அவருடைய அரசியல் வந்து இன்றைக்கு ஒரு தேக்கத்தை அடைந்திருக்கிறது. நான் உண்மையிலேயே வருத்தப்படுகிறேன். திருமாவுடைய கட்சி திருமா பலவீனம் அடைவதை என்னை வருத்தம் அடைய வைக்கிறது. வழக்கமாக எனக்கு அந்த மாதிரி எந்த கட்சிகள் பலவீனம் அடைஞ்சாலும் எனக்கு வருத்தம் இருக்காது. திருமா என்ற தலைவர் கடந்த 12 ஆண்டுகளில் எனக்கு நன்றாக தெரியும். அவருக்கு அவ்வளோ பெரிய ஆசை வார்த்தைகள் காட்டப்பட்டன. மத்திய அமைச்சர் பதவியிலேருந்து அவர் என்ன கேட்டாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்க. அவர் போகல, பிஜேபிக்கு போகல. அவர் நினச்சிருந்தா போயிருக்கலாம். இந்தியா பூரா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஒடிசாலேருந்து குஜராத் வரைக்கும் இந்தியாவின் எல்லா மூலைகளிலும் இருந்த தலித் தலைவர்கள் பாஜகவுக்கு பலியானார்கள். அதில் சில பேர் திரும்பவும் வந்தாங்க. பட் பெரும்பாலானவங்களை பிஜேபி விழுங்கி விட்டது. மத்திய அமைச்சர் பதவி, ஆளுநர் பதவி இதெல்லாம் கொடுத்து. பட் திரும்ப அதுக்கு பலி ஆகலை. எனக்கு நன்றாக தெரியும். குறைகள் இருக்கலாம். பட் அவர் காசுக்கு பதவிக்கு விலை போகாத ஒரு நல்ல தலைவர். அவரை போன்றவர்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வருவது கூட தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று நான் கருதியது உண்டு. இயற்கையான ப்ராசஸில் அது வந்து அவருடைய கட்சி இன்று பலவீனம் அடைந்திருப்பது என்னை பொறுத்தவரையில் வருத்தமானது, துரதிருஷ்டவசமானது. பட் அவர் தான் அதை சரி பண்ணணும்.
நம்ம வெளியிலேருந்து 1000 பேசலாம். இதுவரை இல்லாத ஒரு நெருக்கடியை அவருடைய கட்சியை தொடங்கியதிலிருந்து இதுவரையில் சந்திக்காத நெருக்கடியை திருமாவளவன் சந்தித்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் இப்போ ப்ரெஸ் மீட் கொடுக்குறதையும் சமீப காலமாக தவிர்த்துட்டு வந்து என்ன கொடுப்பாரு. அதாவது கடைசி நாட்களில் கொஞ்சம் அவர் தடுமாறினார். குறிப்பாக தேர்தல்களுக்கு ஒரு 2 மாதங்கள் முன்பிலிருந்தே அவருடைய பாதையில் சறுக்கல்கள் இருந்தன. அவருடைய சிந்தனையில் ஒரு தேக்கம் இருந்தது, குழப்பம் இருந்தது. பனையூர் பாபு சொல்லுவது ஓரளவு உண்மை. ஆனால் அதை கட்சி மாறி போய் அண்ணா அறிவாலயத்தில் உட்காந்துட்டு சொல்கிறது தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்னொன்று, வெளியில் போகிறீங்கன்னா கண்ணியமாக போயிடணும், குறைகள் சொல்லக்கூடாது எனக்கு தெரிஞ்சு. பட் அவர் சொன்னதில் பனையூர் பாபா சொன்னதில் ஓரளவு உண்மை இருக்குது, ஃபேக்ட் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா குழப்பவாதியாக கடந்த 2-3 மாதங்களில் அவர் மாறிப்போனார் என்பது உண்மை. அவருடைய பேச்சை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிக்கல் அவருக்கு இருக்கிறது சிந்தனை அளவில். அது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் ஒரு கட்டத்தில் சொன்னார், இப்போ சமீபத்தில் நான் படித்தேன், அதாவது அவர் சொன்னார், 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே விஜய் எங்களை அழைத்தார், நாங்கள் அப்பொழுதே அவருடன் போயிருந்தால் இன்னும் நிறைய இடங்களை வெற்றி பெற்றிருப்போம். இது ஒரு ஆதங்கம். இதை என்று சொல்ல வேண்டியதன் அவசியம் என்ன வந்தது? திமுக மீது அவருக்கு மிகப்பெரிய மனத்தாங்கல் இருந்தது, மிகப்பெரிய மன நெருக்கடி இருந்தது திமுக மீது அவருக்கு. அது கடைசி காலங்களில் வெளிப்பட்டது. அதுக்கு திமுக தான் மிக முக்கியமான காரணம். அவர் வளர்ந்துடக்கூடாதுன்னு அவருக்கு அவ்வளோ தூரம் அவரை முடக்கினாங்க. அந்த 5 வருஷத்தில் கொடிக்கம்பம் நடுறது கூட அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையாச்சு. பிஜேபி கொடிக்கம்பம் நட அனுமதிப்பவர்கள் விசிகாவுக்கு அனுமதிப்பில்லைன்னு வெளிப்படையாக அவருடைய கட்சிக்காரர்களே பேசினார். கிழிச்சு போட்டாங்க. வேங்கவேல் போன்ற சம்பவங்களுக்கு பிறகு திமுகவோடு தொடர்வது என்பது கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு அவலமாக மாறிப்போனது. வேறு வழி இல்லாமல் அவர் தொடர்ந்தார். அவர் ஒரு நல்ல தலைவர். என்னை பொறுத்தவரை இன்றைக்கும் நான் அப்படித்தான் அவரை பார்க்கிறேன். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல லீடர் தான் அவர். பட்டு கடந்த 3-4 மாதங்களில் அவருடைய பயணம் பாதை, பனையூர் பாபு சொல்கிறது ஓரளவு உண்மைதான், குழப்பம் நிறைந்ததாக மாறிப்போனது. என்னால் அதற்கு என்ன காரணம் என்பதை சரியாக யூகிக்க முடியவில்லை. சில சந்தேகங்கள் இருக்கின்றன, பட் அதை எதையும் நான் வெளிப்படுத்த விரும்பலை. அதெல்லாம் சரியாக இருக்காது, கண்ணியம் சார்ந்ததாக இருக்காது. பட் பனையூர் பாபுவோட ஸ்டேட்மெண்ட்டு எஸ், ஓரளவுக்கு அது உண்மைதான். அது குழப்பமான நிலையில் இருக்கிறார் என்பது உண்மைதான். கேடர்ஸ் ஃபுல்லாக இந்த பக்கம் விஜய் பக்கம் போயிட்டாங்க. லீடர்ஸ் ஃபுல்லான பாதிக்கு பாதி திமுக பக்கம் போக தயாராக இருக்கிறாங்க. நடுவில் கட்சி அதுதான் அவர் தன்னை ரீஓரியன்ட் பண்ணிக்கிறதுக்கான நேரம் வந்திருக்கு. புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, அதாவது எவ்ரி கிளவுட் ஹஸ் அ சில்வர் லைனிங்னுவாங்க ஆங்கிலத்தில். கருமேகங்கள் எந்த ஒரு கருமேகமும் அதனுடன் சேர்ந்து நம்பிக்கை ஒளிக்கீற்றுக்களை கொண்டு வரும். எவ்ரி சேலஞ்ச் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு சவாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு தான். ஆகவே ஒரு விதத்தில் வாக்கு வங்கியும் வெளியில் போயிட்டுருக்கு. கூட இருந்த தலைவர்கள், நிர்வாகிகள் திமுக பக்கம் போகிறாங்க. ஒரு நெருக்கடியில் தான் அவர் இருக்கார். பட் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு தன்னை அவர் புதுப்பித்து கொள்ள வேண்டும். தலித் பாலிடிக்ஸ் விசிகா பலவீனம் அடையுதுன்னா தமிழ்நாட்டில் மேலும் பலவீனம் அடையும். அது பலவீனம் அடைவது ரொம்ப ஆபத்தானதாக எனக்கு தோணுது. ஏன்னா இன்றைக்கி அண்ணாமலை புதுசாக வந்திருக்கார். விஜயோட வருகை இன்றைக்கி இன்னும் சில ஆண்டுகளுக்கு இங்கே தமிழ்நாட்டில் விஜயோட பாலிடிக்ஸ் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ உங்களுக்கு தலித் பாலிடிக்ஸ் பலவீனம் அடைஞ்சதுன்னா தலித் வாக்கு வங்கி, குறிப்பாக தலித் இளைஞர்கள், இளம் பெண்கள் அண்ணாமலை பக்கமோ விஜய் பக்கமோ போவாங்க. அது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை. விஜய் பக்கம் போனால் கூட பரவாயில்ல, அண்ணாமலை பக்கம் போகிறது ஆபத்தானது. அது ஆர்எஸ்எஸோட மற்றும் ஒரு கூடாரம் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆகவே திருமாவுடைய பலவீனம் என்பது, விசிகா பலவீனம் அடைவது, திருமா பலவீனம் அடைவது, தலித் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் பலவீனம் அடையுதுன்னு அர்த்தம். இன்னொரு கிருஷ்ணசாமி மாதிரி, இன்னொரு ஜான் பாண்டியன் மாதிரி திருமாவளவன் மாறிவிடக்கூடாது என்று நான் அஞ்சுகிறேன். ஏன்னா இன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட தனிமரமாக சுருங்கி போயிருக்கிறார்கள். கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்கள், குறிப்பாக கிருஷ்ணசாமியெல்லாம் தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிறார். ஆமாம், கடைசியில் எங்கே போய் நிற்கிறார் அவர்? இன்றைக்கி பிஜேபியில் போய் நிற்கிறார், ஆர்எஸ்எஸ்ஸில் போய் நிற்கிறார். இந்தியா இந்து நாடுதான்ற பேசுகிற அளவுக்கு கிருஷ்ணசாமி அவர்கள் போய்விட்டார். இதுதான் பிஜேபியோட வெற்றி. அப்போ இந்த நிலைமை திருமாவுக்கு வரக்கூடாது நான் விரும்புகிறேன். பட் அது வருமா வராதுன்னா நம்ம ஜோசியம் சொல்ல முடியாது. ஏன்னா கட்சி இன்றைக்கி கலகலத்துக்கிட்டு இருக்குது, பெரிய அளவில் கலகலத்துக்கிட்டு இருக்குது. வன்னியரசு மந்திரி ஆகிட்டார், அதிகாரத்துக்குள்ளே போயிருக்காங்க. திமுக கொடுக்காத வாய்ப்பை விஜய் கொடுத்துருக்காரு. அதனால் இப்போதைக்கு விஜய் மாரி அவங்க வெளியில் வர முடியாது. ஆனால் அது யாரும் கட்சி ஆள்களுக்கு உடன்பாடு இருக்கிற மாதிரியே தெரியலையே சார். எல்லாம் அவங்க இருந்துட்டு போட்டால் அது நம்ம அவங்கவுங்க சுயநலம் சார்ந்து பேசுவார்கள்.
வன்னியரசு என்பவர் ஒரு தலித் லீடர், அவருக்கு இன்றைக்கி ஒரு மந்திரி பதவி கிடச்சிருக்குதுன்றது நம்ம பாராட்ட வேண்டிய, மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம். மாற்று கருத்தில் தனிப்பட்ட முறையில் வன்னியரசு நமக்கு நண்பர் தான், நெருங்கிய நண்பர். அவர் மந்திரி ஆவதில் எனக்கு மகிழ்ச்சி தான், தனிப்பட்ட முறையில் அல்ல. அது மந்திரியாக பர்சனலாக மந்திரி ஆகிறாங்க, ஆகாமல் போகிறாங்க, மந்திரி ஆனாலும் ஆவாட்டியும் அவர்கள் எனக்கு நண்பர்கள் தான். பட் ஒரு தலித் லீடராக அவர் இன்றைக்கி திமுக கொடுக்காத வாய்ப்பை விஜய் கொடுத்துருக்காருன்னு போது, விசிகாவோட ரெப்ரசன்டேட்டிவாக அவர் ஒரு மந்திரியாக இருக்கார் அப்படின்னும் போது அது மகிழ்ச்சியான ஒரு விஷயந்தான். பட்டு தலித் பாலிட்டிக்ஸ் விஜயோட கட்சி விசிகா பலவீனம் அடைவது திருமாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான். அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து புதுப்பித்து கொள்ள வேண்டும். அப்படி செஞ்சால் அவருக்கு நல்லது. இந்த சேலஞ்சை ஒரு வாய்ப்பாக அவர் பயன்படுத்தி கொள்வார் என்று நம்புவோமாக. அவ்வளோதான். திமுக வந்து விசிகா வேண்டாம்ன்ற நிலை வந்து முடிவு எடுத்துருச்சு, முடிஞ்சு தான் அவங்க கட்சியை உடைக்கிறாங்க. பனையூர் பாபு இவ்வளோ சீக்கிரம் சேர்த்துக்க வேண்டிய அவசியம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஏன் வந்தது? கட்சியை உடையன்னு முடிவு பண்ணிட்டாங்க விசிகா. எனக்கு உண்மையிலே வருத்தம் தான். ஸ்டாலின் அவர்கள் ஏன் இதை செய்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு பக்குவம் அடைந்த தலைவர், இத்தனை நாள் உங்கள் கூடயே இருக்காங்க, அவங்க 7 வருஷமாக உங்கள் கூட இருக்காங்க, 3-4 தேர்தல் உங்கள் கூட இருக்காங்க. இத்தனையும் நீங்கள் அவங்கள வந்து பாடாப்படுத்துனீங்க. இதுலேருந்து அவருக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுல எவ்வளோ நாள் காலதாமதப்படுத்தி அதில் எவ்வளோ குளறுபடி பண்ணாங்க தெரியுங்களா? வாகனங்களை கூட கொடுக்காம ஒரு கன்மன் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுவார். அப்புறம் பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் ஒரு வாகனம் கொடுக்கப்பட்டது. அவர் மாதிரி தலைவர்களுக்கு நீங்கள் ஒரு காவல்துறை ஒரு வாகனம், ஒரு ஜீப்பு, ஒரு 4 காவலர்கள், துப்பாக்கி ஏந்திய காவலர்களில் வந்து இப்போ போட்டிருக்காங்க. அதை முதல்லே கொடுத்துருக்கலாமே, பெருந்தன்மையாக அரசு இருந்திருக்கலாமே. ஒரு கன்மனை கொடுத்து அவர் பைக்கில் போவார், இவர் காரில் போகும்போது. நான் என்ன சொல்கிறேன், பெரிய தலைவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஒரு ஜீப்பை போட்டு 4 போலீஸை போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாதுல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்த பிறகு யோசிக்கிறதுக்கு எல்லா தலைவர்களுக்குமே நான் சொல்கிறேன், அன்புமணி ஆகட்டும், நம்முடைய திருமாவாகட்டும், எல்லா தலைவர்களுக்குமே, முகமறிந்த நாடறிந்த தலைவர்களுக்கு அந்த விஷயத்தில் கூட துரதிருஷ்டவசமாக ஸ்டாலின் அரசு பெருந்தன்மை இல்லாமல் நடந்து கொண்டது. அவங்க விசிகா தோழர்கள் தனிப்பட்ட முறையில் பேசும்போது ரொம்ப வருத்தப்பட்டிருக்கிறார்கள். தலைவருக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு நாங்கள் 9 மாதம் போராடி வாங்கினோம், ஒரு கன்மன் கொடுத்தாங்க, அவர் பைக்கில் வருவார், பின்னால் தலைவர் காரில் போகும்போது, அதுக்கு பிறகு தான் வாகனங்கள் கொடுக்கப்பட்டேன். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, பழைய கதையை எதுக்கு இப்போ பேசுகிறேன்னா, அந்த அளவுக்கு வந்து அவருக்கு திமுக கூட்டணியிலே இருந்த பொழுதும் அவருக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தம் விசிகா தொண்டர்களுக்கு இருக்கிறது. அப்புறம் உங்களுக்கு வேங்கவேல் மாதிரியான சம்பவங்கள் இல்லை, அது மு.க. ஸ்டாலின் இந்த முடிவு எடுத்துட்டாரு. ஆனால் திரும்ப ஏன் பனையூர் பாபு இவ்வளோ அவசரப்பட்டு திமுகவில் சேர்க்க வேண்டிய முடிவை ஏன் ஸ்டாலின் அவர்கள் எடுத்தார்? அப்போ விசிகா உடைக்கிற முடிவுக்கு ஏன் அப்படி போகணும்? உங்கள் கூட தானே அவங்க இருந்தாங்க. இன்றைக்கி வந்து அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, அமைச்சரவையில் பங்கு பெறாங்க, எல்லாம் கரெக்டு. நீங்கள் கொடுக்காததை அவர் விஜய் கொடுக்குறாரு, உங்ககிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இன்றைக்கி எதிர் முகாமில் கிடைக்கிது, ஃபைன். அவங்க பிஜேபி கிட்ட போகல. அளவுகள் ஒன்று தான். ஏங்க திரும்ப நினச்சிருந்தால் மத்திய மந்திரி ஆயிருக்கலாங்க. அப்படி ஆயிருந்தார், அவர் கட்சியை நீங்கள் உடச்சிங்கன்னா பரவாயில்ல. அவர் இப்போயும் மதச்சார்பற்ற அணி பக்கம் தானேங்க இருக்கார். எவ்வளோ கொடுத்தாலும் அவர் அங்கே போகலையாங்க. அவர் அண்ணன் ஸ்டாலின்றதோட கரெக்டாக. அப்போ நீங்கள் போய் அவர் கட்சியை உடைக்கிறீங்க, அது எந்த விதத்தில் நியாயம்? நான் கேட்குறேன், இது திமுக சரியா? திமுக துரோகம் பண்ணுது அவருக்கு முழுக்க. நான் துரோகன்றலாம் பெரிய வார்த்தை ரெக்ஸு. நான் அதெல்லாம் அப்படிலாம் வந்து ஜார்கன்லாம் யூஸ் பண்ண விரும்பலை. சும்மா அதெல்லாம் முத்திரை குத்துறது, நம்ம ஒருத்தர் இழிவுபடுத்துறது. ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவருங்க, ஒரு முதிர்ந்த தலைவர், அவசர நிலை காலத்தில் சிறைக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி இந்தியாவில் ஆக்டிவாக இயங்கக்கூடிய ஒரு தலைவர். கலைஞர் சொன்ன மாதிரி உழைப்பு. அவருடைய ஆட்சியில் எவ்வளோ நல்லதும் நடந்திருக்குது, கெட்டது மட்டும் நம்ம பேசுகிறோம், நல்லது எவ்வளோ நடந்திருக்குது. நிறைகுறை உள்ள ஒரு ஆட்சி தான் அது. அதனால் எனக்கு அவர் மேலே ஒன்றும் பெரிய கோபம்லாம் கிடையாது ஸ்டாலின் மேலே. பட் அவர் எனக்கு ஏன் வந்து இது உங்கள் கூட தானேங்க திரும்ப இருந்தார். அவர் கட்சியை எதுக்கு நீங்கள் உடைக்கிறீங்க? நான் கேட்குறேன். போகிறது அவர் உரிமைங்க, பனையூர் பாபு சேர்த்துக்கிறது உங்கள் உரிமை, நான் அதை கொஸ்டின் பண்ணல. பட் இது சரியா யோசிச்சு தோழமை, இது தோழமை உங்கள் கூட தானேங்க. அவர் வந்து பிஜேபிக்கு வேலை போகாத தலைவருங்க. அவர் கோடி கொடுத்தாலும் போக மாட்டார் அவர். அப்படி இருக்கும்போது அந்த தலைவரை உடைக்கிறீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணுறீங்க? தலித் பாலிட்டிக்ஸ்க்கு எதிராக போகிறீங்க. திமுக தலித்துகளுக்கு எதிரான கட்சி என்றத அந்த தோற்றத்தை, அந்த கருத்தை மேலும் வலுப்படுத்துகிற விதமாக தான் ஸ்டாலின் அவர்களுடைய நடவடிக்கை இருக்கிறது. இது ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப துரதிருஷ்டவசமானது. திருமா மாதிரி ஒரு தலைவர் உங்கள் கூடயே இருக்கார், அவர் நீங்கள் சொன்னதெல்லாம் அவர் கேட்டுக்கிட்டாரு, அவர் கட்சியை போய் உடைக்கிறீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? மு.க. ஸ்டாலினின் மனசாட்சியின் முடிவுக்கு நாம் இதை விட்டுவிடலாம். பல்வேறு அரசியல் கேள்விகளுக்கு பதில் தமைக்காக மிக்க நன்றி. வணக்கம்.